நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வொகேட் இப்போ நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸ்ட் மட்டும் தான் இருந்தாங்க, இப்போ எல்லா கேஸ்ட்லேயும் இருக்காங்க. கேஸ்டிசம் பார்த்துக்கூடாதீங்க, நம்ம ஜாதிக்காரன் அப்படின்னு. எவனும் கீழ் ஜாதியில், எவனும் பெரிய ஜாதியில். அறிவு ஒன்று தான். ஆக்சுவலி எவனும் நம்ம ஜாதி, நம்ம இடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே கூடாதீங்க. இன்னொன்றுன்னா, ஒரு வக்கீலை தேர்ந்தெடுங்க. ஏன்னா வக்கீல் வந்து இப்போ காய்கறி மாதிரி எக்கச்சக்க மாட்டாங்க. நீங்கள் காய்கறி எப்படி பூச்சியா என்ன எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி கண்டுபிடிச்சி எடுங்க, தேர்ந்தெடுங்க. எப்படி தேர்ந்தெடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றி விசாரிங்க. அவர் எப்படி நடத்தியிருக்காருங்க. ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு மாதிரி. சிவில் கேஸ் ஒரு மாதிரி, கிரிமினல் கேஸ் ஒரு மாதிரி, ஒவ்வொரு கேஸும் ஒரு மாதிரி. கிரிமினல்லே பல விதம் இருக்குது. கொலை கேஸு, அடிதடி கேஸு, வரதட்சணை கொடுமை, இதெல்லாம் கிரிமினல் கேஸில் வந்து ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு மாதிரி. அதனால் சார் நீங்கள் கேஸை முடிச்சு கொடுப்பீங்களா, அக்கம் பக்கம் விசாரிங்க. அவர் எப்படி போகிறாரா இல்லையா, அக்கம் பக்கம்னா வீட்டுக்கு போகிறது இல்லை, அவர் ஆஃபீஸ் உள்ளே போட்டு போங்க. இல்லை அவர்கிட்ட கேளுங்க, சார் எப்படி என்ன இதுன்னு டைரெக்டாக கேளுங்க. முடிஞ்சிக்கினாரா சார் என்ன பண்ணுறீங்க, எப்படி என்னன்னு வாய்தா ஃபீஸ் கொடுக்குறீங்களா, நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியும், எல்லாமே ஃபீஸ் எல்லாமே கிளியராக பேசிக்கோங்க. நீங்கள் கொடுக்குறது லேட் ஆச்சுனாலும் சார் இவ்வளோதான் இருக்குது, ஃப்யூச்சரில் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதனால டிலே ஆகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களும் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும். வக்கீலுங்களும் டெஸ்ட் சொல்கிறேன், அவங்க பார்க்குறது ஒரு சமூக சேவையில் ஒரு வேலை. சமூக சேவை ப்ளஸ் ஒரு வேலை. ஃபீஸ் இல்லாத யாருமே பார்க்க மாட்டாங்க. திருப்பி சொல்கிறேன், சமூக சேவை தானே சேவை பாடுறான்றதுக்கு அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க சேவை பார்க்கறதுக்கு இல்லை. அவர் பார்ப்பார். பொண்டாட்டி பிள்ளை என்ன பண்ணுவாங்க, பெட்ரோல் யார் ஊற்றுவா. அதனால் தயவுசெய்து அவர் வர்ற எக்ஸ்பென்ஸு, அப்புறம் கோர்ட் ஃபீஸு, இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவை செய்கிறது தான் இருக்காங்க வக்கீலுங்க. அதாவது சேவை தான், சர்வீஸ் தான் அது. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தட்சணை பொறுத்து. இப்போ நான் 2 வீலரில் போகிறேன், காரில் போகிறேன்னா ஏன் எக்ஸ்பென்ஸ் இருக்கோ உங்களுக்கு தெரியுமா தெரியாது. நான் கேட்குற ஃபீஸை உங்களால் முடியல கொஞ்சம் கம்மியாக பேசுங்க. தெளிவாக மூஞ்சிக்கினு ஆமான்னு சொல்லிட்டு பின்னாடி இல்லைன்னா உங்கள் 2 பேர் பிரச்சனை தான். வக்கீலுக்கும் பிரச்சனை தான், உங்களுக்கு பிரச்சனை தான். யாரோ ஒரு பிரச்சனைக்கு வந்து நீங்கள் பிரச்சனை எடுத்துக்காதீங்க. மூஞ்சிக்கு நேரம் பேசுங்க, கரெக்டாக பேசுங்க. சார் வாய்தா பேசி இவ்வளோ தரேன், ஒரு நாள் முன்னாடியே ஃபோன் பண்ணுறேன், இல்லை என்றைக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணணும், இல்லை மெசேஜ் பண்ணுறேன், அப்படி க்ளீனாக பேசிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வக்கீல் நான்லாம் வந்து கோர்ட்டில் இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டேன், ஆனால் மெசேஜ் பண்ணுவேன். கட் பண்ணிட்டு வெளில வந்து பேசுவேன். அர்ஜென்ட் நான் திருப்பி கால் பண்ணுவாங்க, தெரியும் என் கிளைண்ட்டுங்க திருப்பி பண்ணுறாங்கன்னா அப்போ ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து வெளில வந்து நான் கட் பண்ணி திருப்பி பேசுவேன். என்னம்மா சொல்லுங்கள் கோர்ட்டில் இருக்கு அப்படின்னு. அர்ஜென்ட் நான் எடுப்பேன். அப்புறம் பேசிக்கோங்க. அவங்களும் என்ன வேலையில் இருக்காங்கன்னு தெரியாது வக்கீலுங்க. என்றைக்குமே ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு கோர்ட்டில் இருப்பாங்க. அதனால் ஒரு வாடி பண்ணிங்களா விட்டுருங்க. சில பேர் இருக்காங்க நைட்டு காலையை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறது வக்கீல் தொழில் இல்லைங்க. தேசோட உங்கள் ஒரு ஆள் மட்டும் பார்க்குறது வேலை இல்லை. அவங்களுக்கு பல கேஸ் இருக்கும். அதனால் பொறுமையாக பாருங்கள். சின்ன பசங்களா அதாவது வந்து புதுசாக வந்து நம்பி போகாதீங்கன்னு சொல்ல, புதுசாக வரவங்க கொஞ்சம் நம்புங்க. புதுசாக வர பசங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் அதாவது வந்து ஐயோ இவனை நம்பி போச்சுன்ற யாருமே இல்லைங்க. வக்கீல் தெரிஞ்சு இன்னொரு வக்கீல் கண்டிப்பாக தெரியும். அவனுக்கு நாலேஜ் இருக்க அளவுக்கு இன்னொருத்தவனுக்கு இருக்காது. ஆனால் வந்து நான்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க ஒரு வக்கீல். ஒரு கேஸில் வந்தேன், என்னை நம்பியும் ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் கொடுத்தாரு. இதுனா வரதட்சணை கொடுமை, டைவர்ஸு. அவர் 25 வருஷம் ஆப்போசிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வக்கீல். ஏன்னா நீ நேற்று முந்தானத்து இன்றைக்கி வந்தா அப்படின்னாரு. சார் வக்கீல் சார், என் வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்தேன். சார் இப்படின்னு சொல்லிட்டு என் வேலையெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. அவர் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அப்போ புதுசு போனேன். என் வேலை எனக்கு கரெக்டாக பார்த்தேன். முடிச்சு ஜட்ஜ்மெண்ட்டே எங்கள் ஃபேவராக இருந்துச்சு. டைவர்ஸ் கேட்டு போட்டிருந்தாங்க. அவங்க யார் மாப்பிள்ளை தனியாக போட்டிருந்தாரு, பொண்ணு தனியாக போட்டுருந்துச்சு. மாப்பிள்ளை ஆல்ரெடி வாங்கிட்டாரு. நான் மாப்பிள்ளை சைடு ஆல்ரெடி வாங்கி பொண்ணு தனியாக போட்டிருக்காங்க. கேஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் வாதாடி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்து கேஸை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு. அப்போ அந்த சீனியரி கேட்டால் இப்போ தானே புதுசு நீ ஜெயிச்சுட்டு போன்னு விட்டேன் அப்படின்ட்டாரு. நான் சொல்லிட்டேன், சார் ஜெயிச்சுட்டு தோற்றுட்டு போனியாவோ எந்த வக்கீலுமே வந்து வருத்தப்பட மாட்டாங்க. ஜெயிச்சாலும் சந்தோஷப்படுறதுக்குல, வருத்தாலும் யாரும் சங்கடப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க காலர் இல்லை, இன்னொருத்த காலர் இருந்தாலும் அவங்க வேலை பார்த்தது கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்க. மனசு நிம்மதி. அவங்க வரலனாலும் அவங்க மனசு நிம்மதி ரொம்ப நிம்மதியாக இருக்கும்.
எனக்கெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக பார்த்துக்கணும், வேலையை முடிச்சிட்டோம் ஜட்ஜ்மெண்ட் தானே அப்படின்னு. என்ன ஏன்னா வேலையை கரெக்டாக முடிச்சிட்டேன், அது எப்படி வரலாம் வரலாம், என் சைடு வரலாம் இல்லை ஆப்போசிட் போகலாம். ஆப்போசிட் போகுன்னு நினச்சதெல்லாம் என் சைடு வந்திருக்கு, என் சைடு வர நினச்சது நான் என் மனசில் நினச்சதெல்லாம் அவங்க சைடு போயிருக்கு. ஆனால் அது வேலை கரெக்டாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களை போங்க. சின்ன பசங்களை சொல்லுங்கள், எப்பா உன்னை நம்பி கொடுக்குறேன், எந்த வருஷம் நீ எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு, எந்த வருஷம் நீ வந்த வக்கீல அப்படின்னு கேட்டு போங்க. சின்ன பசங்களை நீங்கள் நம்பி கொடுத்தீங்கன்னா என்றைக்கும் மோசம் போக மாட்டீங்க. ஆனால் சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்க விளையாட்டு ஜாஸ்தி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதாவது குச்சி வச்சு குத்துற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும். சரி என்னாச்சு ஏதாச்சும் கேளுங்க. நீங்கள் வக்கீல்னு சொல்லி கொடுத்துட்டு விட்டீங்கன்னா புது பசங்கள்கிட்ட தொலைஞ்சி, அதாவது இந்த அவங்க வேலை பார்க்கல, கரெக்டாக வேலை பார்க்கலன்னு சொல்ல, அதாவது அன்னைக்கு என்ன வேலை இருக்கோ அதை பார்த்தாங்களே இல்லைன்னு தெரியணும். பின்னாடி தூண்டுகோல் இருந்தே இருக்கணும். ஏன்னா புது பசங்க தெரியாது, நம்பி கொடுங்க. நான் அவங்களுக்கு தான் நம்பி கொடுங்க இல்லை, அவங்களும் கொஞ்சம் இடம் போகணும். யாரும் வந்து சீனியரு அப்படின்னு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நான் அப்புறம் தமிழ்நாடு தான், மதுரை. நான் வந்து அந்த நிறைய ஊருக்கு போயிருக்கேன். பெங்களூரில் ஜாஸ்தி கேஸ் பார்த்துருக்கேன், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்துருக்கேன், மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் பார்த்துருக்கேன். அப்புறம் ஆந்திரா போயிருக்கேன், டெல்லி போயிருக்கேன், ஜார்க்கண்ட் போயிருக்கேன். இந்த மாதிரி நிறைய கோர்ட்டில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்டார்டிங் கோர்ட் ஸ்டார்ட் ஆடுற டைமிங்ஸ் ஆடுற முன்னாடி நாளே போய் கேட்கணும், அந்த வக்கீலில் கேட்கணும், யாரும் அந்த லோக்கலில் போய் கேட்கணும், சார் கோர்ட் டைமிங்ஸ் என்ன அப்படின்னு. நீங்கள் ட்ரெயின்டாக இருந்தீங்கன்னா தேங்க்யூ. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் தான், அதாவது நான் வந்து நிறைய ஸ்டேட்டில் பார்த்துருக்கேன். அதாவது நான் வந்து எல்லா ஸ்டேட்டும் பார்த்துட்டேன்னு சொல்ல, போயிருக்கேன். நான் பல கேஸுங்க போயிருக்கேன். அப்போ சின்ன வயசில் எந்த ஊராக இருந்தாலும் போவேன், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். கேஸ் கிடைக்காத பட்சத்தில் கிடைச்சா போதுன்னு போனவங்களாம் இருக்குது. நிறைய ஊர் போயிருக்கேன். 2 வீலர்லேயே கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர்லாம் போயிருக்கேன். எனக்கு வந்தால் போதும் கேஸ், எக்ஸ்பீரியன்ஸுக்காக போயிருக்கேன், ஃபீஸுக்காக போல எக்ஸ்பீரியன்ஸுக்காக போயிருக்கேன். அப்போ யாரும் நம்பி தர மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்த புதுசில். அப்போ தந்தா போதும். இங்கேருந்து நான் இருக்க இடத்துலேருந்து 140 கிலோமீட்டர் அந்த சைட்லாம் போயிருக்கேன் 2 வீலரில். ஏன்னா கேஸ் பழக்கம் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த மாதிரி எத்தனை பேர் போவாங்கன்னு தெரில. அதனால் எந்த கிளைண்ட் போகிறீங்களோ ஒரு நாள் முன்னாடியில் லோக்கல் அட்வொகேட்டிகிட்ட கேட்டுக்கோங்க, எத்தனை மணிக்கு சார். இன்னொன்று என்னன்னா, ஒரு லீகல் நோட்டீஸ் இருந்துச்சுன்னா, வக்கீல் நோட்டீஸ் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த கிளைண்ட்டுங்களும் ரிப்ளை பண்ணுங்கள். லீகல் நோட்டீஸ் ரிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சு. அதாவது வந்து பிரச்சனையில் பாதி கொஞ்சம் முடிஞ்சு, அதாவது ஒரு 10% பிரச்சனை முடிஞ்சு. லீகல் நோட்டீஸ் அப்படியே விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சம்மன் வரும் கோர்ட்லேருந்து. அதையும் கண்டுக்காமல் நிறைய பேர் விட்டுறீங்க. இது என்னப்பா லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சார், இதுவும் லீகல் நோட்டீஸ் தான் விட்டுறீங்க. கோர்ட் சம்மன் அனுப்பிச்சு நீங்கள் போடணும்னா உங்களுக்கு கிரிமினல் கேஸ் ஆச்சுன்னா உங்கள் மேலே அரெஸ்ட் வரும். சிவில் கேஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கேட்காம உங்களை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கேட்காம ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் அட்டன் பண்ணலாம் அந்த கேஸுக்கு. அதே கிரிமினல் கேஸ் இருந்துச்சுன்னா உங்களை அரெஸ்ட் வாரண்ட் போடுவாங்க. அதனால் சம்மன் இருந்துச்சுன்னா அக்கம் பக்கம் யாராச்சும் ஒரு வக்கீல்கிட்ட போய் விசாரிங்க, கேளுங்க, கேஸை நம்பி கொடுங்க. புது ஆளுங்க சின்ன சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விசாரிச்சு கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரூமு, யாராவது கேபின், தனி கேபின், யார் அட்வொகேட்டு, அவங்களுக்கு ஒரு ஜூனியர் 4 பேர் இப்படி இருந்தாங்கன்னா பெரிய வக்கீல். ஷோ காமிச்சு ஒரு புக்ஸு, யாரையும் புக்ஸு இப்போ ரெஃபர் ஃபஸ்ட்டு தாங்க பண்ணாங்க. இப்போ எல்லாருமே ஆன்லைன் ஆனதுனால, ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுனால நிறைய வந்து யாருமே வந்து புக்கு ரெஃபர் பண்ணுறதே இல்லை. ஆனால் ஷோ காமிக்கணுமே, நானும் வக்கீல் தான் இருக்கிறதுக்கு வந்து புக்கு நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன புதுசுலங்க புக்கு தேடி ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதுலாம் கம்மியாக ஆன்லைனில் தேடி எடுப்பேன். பிரிண்ட் அவுட் எடுக்கிறது புக்கில் தான் எடுக்க முடியும். தேடுறது வந்து ஆன்லைனில் தேடினால பிரிண்ட் அவுட் வந்து புக்கில் தான் எடுப்பேன். அப்போது நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஷோ காமிச்சா எனக்கு கிளைண்ட் வருவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. யாருமே சொல்கிறேன் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. யாருமே வந்து புக் இல்லை வக்கீல் இல்லைன்னா மரத்தண்டு வக்கீல்மாங்க, ஆஃபீஸ் இல்லை அப்போ நீ பெரிய வைக்கலாம். எப்பா அதுலேயும் தெளிவான இருக்காங்க. தெளிவு தான் முக்கியம், அறிவு தான் முக்கியம். ஆஃபீஸு ரூமு புக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பெரிய வக்கீல் இல்லை, இல்லாதவங்க மோசமான வக்கீல் இல்லை. வக்கீலுங்க எப்பயுமே நான் சொல்கிறேன்ல, 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து வேலையை முடித்தேன், ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவராக இருந்துச்சு, அதாவது என் கிளைண்ட்டுக்கு ஃபேவராக இருந்துச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா, நீ புது பையன் அட்வொகேட்டாக புதுசாக வந்திருக்க, அதனால் ஜெயிக்கிட்டுன்னு விட்டேன். அப்போ பாருங்கள், புதுசாக நம்பி கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக நின்னீங்கன்னா, சார் உங்களை நம்பி கொடுக்குறேன், கேட்ட விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க.
மூஞ்சி அடித்த மாதிரி பேசுங்க, வெளிப்படையாக பேசுங்க. அவங்களும் கொஞ்சம் பெரியதாகுங்க, அதாவது வருமானத்துலையும் சரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி கொஞ்சம் பெரியதாகும்போது உங்களுக்கும் ஒரு நல்லது இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய வக்கீல் போனீங்கன்னா அவங்கள மீட் பண்ணுறதுக்கு 1000 பேர் வருவாங்க, உங்களுக்கு டைம் கிடைக்காது, பேசுகிறதுக்கு டைம் கிடைக்காது. அதனால் கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். யார் இருந்தாலும் டேட்டு, கோர்ட் ஆள், கேஸ் நம்பரு, திருப்பி சொல்கிற கேஸ் நம்பரு 180 பேருக்கு தெரியாது. கிளைண்ட்டுங்களுக்கு வக்கீல் தெரியும் அப்படின்னு சொல்கிறத விட்டு 180 பேருக்கு தெரியாது. 20 பேரில் 10 பேர் ஏதாவது அவனுக்கு ஒரு தேவையாக இருக்கும், அதனால் வாங்கி வச்சுருப்பாங்க. இன்னும் 10 பேர் மட்டும் தான் சார் கேஸ் போட்டுருக்கீங்க, கேஸ் நம்பர் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறது. 100 பேரில் 10 பேர் மட்டும் தான் கேட்டு வாங்குறது. 10 பேர் அவனுக்கு தேவை இருக்கோ அதனால் வாங்கியிருப்பாங்க. அதனால் எல்லாருமே சொல்கிறேன், ஒரு உரிமை நீங்கள் கேஸை கொடுத்தீங்கன்றது உங்கள் மேலே போட்டிருக்க, நீங்கள் போட்டவங்களா இருக்கும். கேஸை வாங்க, கேஸ் நம்பரை வாங்க, வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. தேங்க்யூ.